இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நேரம் ஆச்சு, ஆள் வெளியிலே வரல. சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம். உள்ள பாருங்க. அண்ணே அங்க பால்கனி இருக்குண்ணே, அந்த வழியில போயிருப்பான். வாங்க போய் பார்க்கலாம். வாங்க அண்ணே, இந்த வழியில தான் தப்பிச்சிருப்பான். எப்படி போயிருப்பான்? இப்படிதான் போயிருப்பான் போல. வாங்க கீழே போய் சொல்லுவோம். சார் 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 என்ன நீங்க மட்டும் வரீங்க? கொலையாரன் எங்கயா? சார் அவன் தப்பிச்சிட்டான் சார். தப்பிச்சிட்டானா? ஆமா சார். சிஸ்டர் தப்பிச்சிட்டானா? இடியட், எப்படியா தப்பிச்சான் அவன்? சார் ரூம்ல ஒரு பால்கனி இருக்கு ஆமா சார். சார். அது வழியா தப்பிச்சிட்டான் சார். என்ன தப்பிக்க விட்டுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? போய் தேடுங்க. போங்கயா போங்கயா, போய் தேடுங்க. சரி சார். துர்கா, நீ பிளான் பண்ணி தான் உன் ஹஸ்பண்ட தப்பிக்க வச்சிருக்க. இல்ல சார். அதுவும் குற்றவாளின்னு தெரிஞ்சும் அவரை அரெஸ்ட் பண்ணாம அதிகாரத்தை தப்பா யூஸ் பண்ணிருக்க. அதனால உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். உனக்கு பதிலா இனி இந்த கேஸ மிஸ்டர் செல்லத்துறை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரு. இந்த கேஸ பத்தின எல்லா டீடைலையும் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. ஓகே சார். ரொம்ப சாமர்த்தியமா உன் புருஷனை தப்பிக்க வச்சிட்டல. இப்ப வேணா அவனை தப்பிக்க வச்சிருக்கலாம். ஆனா அவனோட சாவு என் கையில தான். என் மகனை கொன்னாவன் எந்த தேசத்துக்கு போனாலும் நான் விட மாட்டேன். உங்க மகனை கொண்டவங்க எந்த தேசத்துக்கும் போல. அவங்க இங்கதான் இருக்காங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியும். உங்களை தான் சொல்றா. ஆனா அந்த கொலையாளி என் ஹஸ்பண்ட் சூர்யா கிடையாது. உண்மையான கொலையாளி யாருன்னு கூடிய சீக்கிரமா உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் சார். நீ எதையாவது சொல்லி உன் புருஷனை என்கிட்ட இருந்து காப்பாத்த பாக்குற. என்னை ஏமாத்த முடியாது. துர்கா, மினிஸ்டர் பையனை கொலை பண்ண ஆளு நம்ம வீட்டுல இருக்காங்கன்னு சொன்ன. யார் அந்த கொலைகாரன்? ஐயோ, அவங்க ஒரு கொலை மட்டும் பண்ணல, பல கொலை பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் நான் சீக்கிரம் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். யோ அவன் இந்த வழியா தானே ஓடி வந்திருப்பான். எங்கனே போயிருப்பான் அவன்? யோ இங்கதான் வந்திருப்பான். ஆமாண்ணே. சரி நீ என்ன பண்ற? அந்த பக்கம் போய் தேடு. சரிண்ணே, நீங்க போய் பாருங்க. சிஸ்டர் அப்புறமா அவங்க சாப்பிட சொல்லட்டும், சொல்லிருக்காங்க. பார்த்துக்கலாம். எல்லாம் நோட் பண்ணிடுங்க. வணக்கம் சிஸ்டர். என்ன சார்? எங்க கிட்ட இருந்து ஒரு குற்றவாளி தப்பிச்சு வந்துட்டான். அவனை பாத்தீங்களா? இல்லையே, அப்படி யாரும் இங்க வரலையே. சரி சிஸ்டர். ஹலோ. ஹலோ துர்கா, அங்க உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நான் அது இந்த போரூர் தாண்டி ஒரு ஆசிரமம் இருக்குல்ல, அந்த ஆசிரமத்துக்கு பின்னாடி தான் யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சிட்டு இருக்கேன். சரிங்க. நீங்க தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போனை ஆஃப் பண்ணி சிம் கார்டை தூக்கி வீசிருங்க. உங்க நம்பரை ட்ரேஸ் பண்ணி நீங்க இருக்கிற இடத்த போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. சரி சரி, ஓகே, நான் நீ சொல்ற மாதிரி பண்ணிடுறேன். சரிங்க, ஜாக்கிரதையா இருங்க. சரி துர்கா. சாப்பிடு. வேண்டாம் எனக்கு. ஏன் வேணான்ற? பிடிக்கலையா? எனக்கு பசிக்கல. சாப்பாடு வேஸ்ட் பண்ண கூடாது. இத நான் எடுத்துக்கவா? எடுத்துக்கோ. யாருக்காவது கொடுக்கலாம்?
வேண்டாம்மா. உங்களை பார்த்தா பசியில இருக்க மாதிரி தோணுது. என்ன உங்க பொண்ணு மாதிரி நினைச்சு இந்த சாப்பாடை உங்க பொண்ணு கொடுத்த மாதிரி நினைச்சு சாப்பிடுங்க. என்ன அங்கிள் முடி இருக்குன்னு பாக்குறீங்களா? இந்த சாப்பாடு என்னோடது இல்ல, இன்னொரு பொண்ணோடது. அவ சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டா, அதுதான் உங்களுக்கு கொடுத்தேன். அங்கிள், உங்களுக்கும் இந்த சாப்பாடு கொடுத்தவங்களுக்கும் வரவு நீடிக்கும் போல. அதான் சாப்பாடுல முடி இருக்கு. வேற யாரோட முடியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சாப்பிட தோணாது. உங்க பொண்ணோட முடியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவீங்க. தேவி, பெரியம்மா, துர்கா, பெரியம்மா. என்ன ஹாசினி? இங்க பாருங்க, தேவியோட போட்டோ விளம்பரத்துல வந்திருக்கு. சரி வா, முதல்ல துர்காட்ட சொல்லலாம். வா சீக்கிரம் வா. வாங்க. துர்கா, துர்கா, இங்க பாரு, தேவி போட்டோ வந்திருக்கு. துர்கா, இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு கண்டிப்பா யாராவது உனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஆமா ஹாசினி, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. துர்கா, கண்டிப்பா நல்ல தகவல் வரும். நம்பிக்கையோட நாம இருப்போம். ம். துர்கா, போன் எடு. துர்கா, என்ன பார்த்துட்டு இருக்க? எடு. ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. சூர்யா சார் முக்கியமான ஒரு ஃபைலில் சைன் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு ஏகப்பட்ட லாஸ் ஆகிடும், பெரிய பிரச்சனை ஆகிடும் மேடம். அதை சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். சரி, ஒன்று பண்ணுங்க. சூர்யா சைன் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ் எடுத்துக்கிட்டு ஹோட்டல் ஸ்ருதிக்கு வந்துருங்க. ஓகே மேடம், வந்துடுறேன் மேடம். சிஸ்டர், இந்த பேப்பர்ல இருக்க விளம்பரத்தை பாருங்களேன். நம்ம ஆசிரமத்துல உள்ள குழந்தை தானே? இந்த குழந்தை பேரு தேவியா? கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க.